இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் ஈஸியான வீட்டிலே செய்கிற மாதிரி சிக்கன் மசாலா. இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாட்டரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். வாட்டரில் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு சிக்கனை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் இதோட நான் பட்டை சேர்த்துக்க போகிறேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதை நல்லா உடச்சி நீங்கள் அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாப் அவுட் ஆனதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் யூஸ் எனி பிராண்ட். நான் ரெடிமேட் தான் யூஸ் பண்ணுறேன். ரெடிமேட் டாபர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலே செஞ்சதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது இதோட ஆட் பண்ணி நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஓரளவு செமி குக்டாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர். இதோட 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க, முந்திரி. இதோட இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour, 15 minutes to 20 minutes to 1/2 an hour அந்த டைமில் நல்லா காய வச்சுட்டு, ஏன்னா சூடாக இருக்கும்ல, அப்படியே போட்டு மிக்ஸியில் அரைக்க முடியாது. ஸோ அதில் போட்டுட்டு ஒரு 1/2 an hour வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் இதை மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 20 to 1/2 an hour வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ இதில் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, இதில் தண்ணி இல்லாமல் எடுத்து 1 by 1 அந்த பேனில் நீங்கள் போட்டுருங்க. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்சியில் அந்த அளவு நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட திருப்பி இன்னொரு கப், ஸோ டோட்டலி 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விட போகிறோம். ஒரு 15 to 20 minutes நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சிக்கன் மசாலா நீங்கள் ரைஸோடு சர்வ் பண்ணலாம், சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் ஆல்சோ on Instagram. Do check my account too. Thank you.